அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பயிற்சி உங்களுடைய ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது கடந்த காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக சஞ்சாரம் செஞ்சிருந்தார். இதனால் பலவிதமான கஷ்டங்களுக்கு நீங்கள் ஆளாக இருந்தது. அதாவது முக்கியமாக உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரெக்கவர் ஆகினே வரும். உடல் நலம் சீராகும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் எல்லாமே தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் தீரும். அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறந்த தன வருவாய் வரும். உங்களுடைய தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் வரும். தொழில் மூலம் மட்டுமில்லை, அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு யார்கிட்டனா பண வருவாய் வர வேண்டி இருந்ததுனாக்கா அந்த பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி பணம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய தனஸ்தானம் நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் 1 வருடம் சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். புரியுதுங்களா? அப்புறம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது தனம் என்பது தொழில் மூலம் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தன வருவாய் வந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானம் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 6ஆம் இடம் என்பது வீண் வம்பு வழக்கு, கடன், நோய், வேலை போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது. இந்த இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால் என்ன பலன்கள்னாக்கா, அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விதமான வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கும் போகக்கூடாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு மட்டும் இருங்க. புரியுதுங்களா? அப்புறம் கடன் பெரும்பாலும் கடன் வாங்காதீங்க. இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். புரியுதுங்களா? கடன் வாங்காதீங்க, இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட்டிங்கனாக்கா அது அதாவது கடன் மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் தலைவலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம், இஎம்ஐ போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். புரியுதுங்களா? வீண் வம்பு வழக்கில் எதுவும் போக வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா அப்படி நீங்கள் வீண் வம்பு வழக்கு ஏதாவது உங்களை நாடி வர மாதிரி இருந்தால் முடிந்தளவு அதுலேருந்து நீங்கள் விலகி இருங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. புரியுதுங்களா? சரி, பார்த்துக்குங்க. வேலை இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அதனால் தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும். வேலையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஓகே. 8ஆம் இடம் என்பது கூட ஒரு வகையில் துர்ஸ்தானம். புரியுதுங்களா? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட இது. அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், 6ஆம் இடத்துல சொன்னால ஏறக்குறைய அதே மாதிரி பலன்கள் தான். வீண் வம்பு வழக்கெல்லாம் எதுவும் போகலாம். எந்தவித பிரச்சனைகளும் நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அதுதான் நல்லது. அப்புறம் டூர் போனீங்கன்னாக்கா உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அப்படியே போனீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உயரமான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். புரியுதுங்களா? அப்படியே போனீங்கன்னாக்கா கூட ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. புரியுதுங்களா? சரி, பார்த்துங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் தன லாபம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும். சிறந்த திடீர் தன வருவாய். புரியுதுங்களா? லாட்டரி மூலம் யோகம், ஷேர் மார்க்கெட்டில் திடீர் தன வருவாய் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நல்லா கவனம் வச்சுங்க. ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக ஈடுபட வேண்டாம். புரியுதுங்களா? கவனமாக இருங்க. ஏன்னா இது திடீர் தன லாபத்தை தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிங்கன்னா கவனமாக இருங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு தான் திடீர்னு தன லாபம் வரும், உண்மைதான். அதுக்காக ஷேர் மார்க்கெட்டில்
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்து கவனமாக இருங்க. சரி, ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் என்பது என்னங்க? கர்மஸ்தானம், தொழில் விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்து சுபக்கிரகமாகிய குரு பகவான் பார்வையிடுவது என்பது நல்ல விஷயம்தான். புரியுதுங்களா? 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது என்பது தொழிலை விருத்தி பண்ணி விடுவார். இதனால் தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் வரும். புரியுதுங்களா? தொழிலை விருத்தி பண்ணி விடுவார். சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அந்த சொந்த தொழில் விரிவடையும். புரியுதுங்களா? அதனால் தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும். அதனால் தொழிலில் ஒரு பிரான்ச்சு 2 பிரான்ச்சுன்னு அப்படியே நீங்கள் ஸ்டெப்பாக கொண்டு போங்க. அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம், ஸ்டெப்பாக கொண்டு போங்க. இதனால் தொழில் விரிவடையும். தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும். தொழிலில் பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்காது, நல்லாவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் விரிவடையும். தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும். அதனால் தொழிலை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? நல்லாவே இருக்குது. உங்களோட தொழில் ஸ்தானமும் நல்லா தான் இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களாக உங்களுடைய ரிஷபராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தான் இருக்குது. ஏறக்குறைய சொல்லப்போனால் ஒரு 80% 80% உங்கள் ரிஷபராசிக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் நல்லா இருக்குது. புரியுதுங்களா? சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.